இதில் இந்த கிழக்கத்திய ரோம் இருக்குல்ல, அந்த ரோமில் இருந்த மன்னர் தான் கான்ஸ்டன்டின். அவர் கிபி 324 கிறிஸ்தவ மதத்தை அவர் ஏற்றுக்கிறார். இந்த காலகட்டங்களில் கிறிஸ்தவ மதம் சிறிது சிறுமா அப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வருது. இவருடைய அந்த ஊர் தான் பைசாண்டியம். அதனால தான் இந்த ரோமர்களுக்கு ரோம பைசாந்தியர்கள்னு கூட ஹதீஸ்களில் வரும். பைசாந்தியம். இப்போ இந்த ஊருக்கு பேர் தான் பைசாண்டியன் எம்பையர்னு சொல்லுவாங்க, ரோமன் எம்பையர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது 2 ரோமில் ஒரு ரோமு. அந்த பாதி ரோமுங்கிறதுனால இது ரோமுன்னு சொல்லுவாங்க, பைசாண்டியம்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டன்டின் நோப்பல்னும் சொல்லுவாங்க. அப்போ 3 பைசாண்டியம்ங்கிறது கான்ஸ்டன்டினுடைய பூர்வீக பேர், புரியுதுங்களா? பூர்வீக பேருங்கிறதுனால பைசாண்டிய எம்பையர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிழக்கு ரோமுன்னும் அதை சொல்லுவாங்க. இதே மாதிரி வெறும் ரோமர்களும் அது சொல்லுவாங்க. அப்போ அதனால் ரோமுன்னு இதுக்கப்புறம் பேசணும்னா, இதுக்கு முன்னாடி ரோமுன்னா ஒன்று தான், இதுக்கப்புறம் ரோமுன்னா எந்த ரோமு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த காலகட்டத்தில் தான் இவர் நிறைய சர்ச்சுகள் இவர் உருவாக்குறார். அந்த சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கம் இருக்குல்ல, இன்றைக்கி போப்பாண்டவர் இது நடத்துகிறார்ல, அந்த சர்ச்சுனா இன்றைக்கி இருக்கிற வடிவத்தில் இருக்கிற சர்ச் இல்லை. அது இவங்க 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பெரிய சர்ச்சை அவங்க கட்டுறாங்க. அப்போ சின்ன சர்ச்சாக தான் இருந்திருக்கு. அந்த சர்ச்சு இவர் தான் கட்டுறாரு. ஜெருசலமில் இருக்கக்கூடிய திருக்கல்லறை தேவாலயம் அப்படிங்கிற அந்த சர்ச்சும் இவர் தான் கட்டுறாரு. இவர் நிறைய இவர் நல்ல நோக்கத்தில் கிறிஸ்தவர் ஆனாரா, இல்லை கிளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதாவது ஈசா நபிக்கு ரொம்ப பாப்புலாரிட்டி கூட்டிகிட்டு அந்த ஹவாரியன்களுடைய அந்த தாவா உள்ளுக்குள்ளேயே ரொம்பவும் ரீச் ஆகிட்டே வந்திருக்கு. அந்த ரீச் ஆகிட்டே வந்ததுனால இனி கிறிஸ்தவர்களை அடக்குமுறை செஞ்சால் அவங்களுடைய அந்த சிம்பத்தி அரசுக்கு எதிராக திரும்பிடும் அப்படிங்கிற அந்த லெவல் வந்திருக்கு. அப்போ அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவத்துக்கு மதமாக நாங்களே ஏற்றுக்கிறோன்னு சொல்லி அவங்களுக்கு ஆட்சி இருந்தால் போதும், ஆட்சிக்காக அவங்க எதை வேணாலும் செய்வாங்க. அப்போ அந்த கட்டத்தில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் கிறிஸ்தவ மதத்தை அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அமைதி ஏற்படுது. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ் சொல்கிறான்ல உதவி ஏற்படுதுன்னு. அரசருக்கு அப்படி ஒரு எண்ணத்தை போட்டு அப்படி இப்படி பண்ணி அல்லாஹ் என்ன பண்ணுறான், இவங்களுக்கு ஒரு அடைக்கலம் கிறிஸ்தவர்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துட்றான். இவருடைய அந்த தொடர்ச்சியில் தான் 408 தியோடோசியஸ் அப்படிங்கிற அந்த மன்னர், 2வது மன்னர், அவர் ஆட்சி பண்ணும்போது குகைவாசிகள் வெளியே வர்றாங்க. கிட்ட 245 போயிட்டு 408 குகைவாசிகள் அந்த டைம் பீரியடில் அவங்க வெளியே வராங்க. அவங்க வரும்போது பார்க்குறாங்க கிறிஸ்தவ மதத்துடைய ஷேப்பே மாறிடுச்சு. இவங்க உள்ளே போகும்போது இருந்த அக்கீதா வேறு. அப்போ பிதா மகன் அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க தௌஹீது பேசிட்டு அவங்க உள்ளே போனாங்க. இவர்கள் போதித்த கிறிஸ்தவ மார்க்கம் வேறு, 250 வருஷத்தில் மாறி போன கிறிஸ்தவ மார்க்கம் வேறு. எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா மறுமை வாழ்க்கையே அங்கே கேள்வி ஆயிடுச்சு. அந்த குகைவாசிகள் அந்த சம்பவத்தில் வரும் பாருங்க, மறுபடியும் மீண்டும் எழுப்பப்படுவோமா அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் பேசிக்கிறாங்க. அதை உண்மைன்னு காமிக்கிறதுக்காக அல்லாஹ் அதை செஞ்சதான் அந்த குகை, அந்த கஹப் சூறால அது வரும். அப்போ அதே மாதிரி இவர்களை வச்சு மறுபடியும் இன்னொரு டைவர்ஷனும் எடுக்குது. எது? துறவரம். யார்? இவங்க குகையில் தானே உட்காந்துட்டு இருந்தாங்க, அப்போ அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானவங்க குகையில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டைவர்ஷனும் கிறிஸ்தவ மதத்தில் எடுத்து அது போது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 475 476 காலத்தில் மேற்கத்திய அந்த ரோமர் பேரரசு இருந்தது இல்லை, எது? ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, பிரிட்டன், இது ஒருங்கிணைச்ச ஒரு பேரரசு இருந்தது இல்லை, அது மறுபடியும் செதறி போய் இன்னிலேருந்து ஃப்ரான்ஸு தான், நாங்கள் ரோம் கிடையாது, இதுக்கு தனி மன்னர், அதுக்கு தனி மன்னர், அதுக்கு தனி மன்னர். இந்த ரோமு டெமாலிஷ் ஆயிடுச்சு. இப்போ அந்த டைமில் ரோமே கிடையாது, வெறும் ஒரே ரோம் தான். எது? பைசாண்டிய எம்பையர், அதாவது கிழக்கு ரோம் மட்டும்தான் வெறும் ரோமு. இந்த ரோம் இருந்ததில்ல, இது அதுக்கப்புறம் 1000 வருஷம் நின்றுச்சு வரலாற்றில். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ரோம் எது? பைசாண்டியன் எம்பையர்னு சொல்லக்கூடிய இந்த ரோம் தான். அதனால தான் அதுக்கு முன்னாடி ரோமுக்கு வரலாறு இருந்தாலும் குரான் பேசும்போது, குரானில் அந்த சூறா இறங்கும் போது யார் ரோமுன்னு கேட்டால் இவங்க தான். இப்போ இந்த ரோமு பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸும் வருது, இந்த ரோம் தான் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலியானோ அவருக்கு முதலில் ரோமர்கள் தோல்வி அடைந்தார்கள். இந்த சூறா வருது இல்லையா ரூமில், குலிபத்துர் ரூம் அப்படின்னு 30 அத்தியாயத்தில். அப்போ அந்த சூறா பார்த்தீங்கன்னா ரோமானியர்கள் அண்டை நாட்டில் தோல்வி அடைந்தார்கள். மேலும் அவர்கள் தங்களுடைய இந்த தோல்விக்கு பின் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே வெற்றி அடைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி 30 அத்தியாயத்தில் அது 1லிருந்து அது 7 வரைக்கும் அந்த சூறாவுடைய அந்த வசனங்கள் வரும். இப்போ இது நடக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே மக்கால தாவா செஞ்சிட்ருக்கிறாங்க. மக்கால தாவா செய்யும்போது குறைஷிகள் என்ன பண்ணுறாங்க, இவங்களை அப்சர்வ் பண்ணுறாங்க, ரோமர்களோட இவங்களை ஒரு கம்பேரிசனும் பண்ணுறாங்க.
இவர்களும் வேதமுடையவர்கள். யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனுடையவர்கள். இவர்கள் அதற்கு முன்னாடி இருந்த வேதத்துடைய சொந்தக்காரர்கள். இவங்க பாருங்கள், அவங்க இந்த தோத்த உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரான் அரசாங்கம், பாரசீகத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த அரசாங்கம் வந்து ரோம் மேலே படையெடுத்து ஜெயிச்சிருது. ஜெயிச்சு அவங்க கையில் இருந்த நிலப்பரப்புகள்லாம் ஜெயிச்சு வெறும் கான்ஸ்டன்டினோப்பிள் வந்து முற்றுகையிட்டு அவங்க நின்றுக்கிறாங்க. வெறும் மன்னர் வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. கான்ஸ்டன்டினோப்பிளை சுற்றியும் பாரசீகர்கள் சுற்றி வளைச்சிட்டாங்க. அவர் வெளியவே வர முடியாது. யார்? ரோம பேரரசு வெளியவே வர முடியாது. இனி ரோமும் ஒழிஞ்சது அப்படிங்கிற லெவலில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நீண்ட நாட்களுக்கு இந்த முற்றுகை நடந்திருக்கு. இந்த முற்றுகை இருக்கும்போது தான் என்னப்பா உங்கள் ஆளுகள்லாம் தோத்துட்ருக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த ஹதீஸ் வந்து இந்த முஸ்னத் அஹ்மதில் வருது. அதில் வந்து இணை வைப்பவர்கள் ரோமர்கள் தோற்று பாரசீகர்கள் வெற்றி அடைந்ததை விரும்பினார்கள். ஏனென்றால் அவர்களும் சிலைகளை வழிபடுபவர்கள், பாரசீகர்களும் சிலைகளை வழிபடுபவர்கள். ஆனால் முஸ்லீம்கள் ரோம் பாரசீகத்தை வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் என்ன விரும்பினாங்க? இது ஜெயிக்கணும், ரோம் ஜெயிக்கணும்னு விரும்பினாங்க. ஏனென்றால் அவர்கள் வேதத்தை பின்பற்றுபவர்கள். ரோமர்கள் விரைவில் வெற்றி பெறுவார்கள் என்று குர்ஆனில் கூறப்பட்டவுடன் அபூபக்கர் அவர்கள் இணை வைப்பாளர்களிடம் இதை போய் சொல்கிறாங்க, இப்படி இருக்குதுன்ட்டு. அதுக்கு முஷ்ரிக்கள் சொல்கிறாங்க, இது ஜெயிக்கும்னா எப்போ ஜெயிக்கும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அந்த வசனத்தில் ஒற்றைப்படையாக அந்த வசனம் வர்றதுனால ஒரு 5 வருஷம் டைம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவராக ஒரு சஜஷன் சொல்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பந்தயம் வந்து நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க இவ்வளோ அப்படிங்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ரோமர்கள் ஜெயிக்கலை. 5 வருஷத்தில் அந்த நிகழ்வு நடக்கலை. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு போய் ரசூலாட்ட சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி பந்தயம் கட்டினேன், 5 வருஷம்னு கட்டினேன். அப்போ ரசூலா சொல்கிறாங்க 10 வருஷம்னு கட்டுங்க. 5 வருஷம்னு வச்சது 10 வருஷம்னு கட்டுங்க, ஏன்னா அது 9 வரைக்கும் அது அந்த டைம் லிமிட் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ அதை விட அந்த கால அளவு வந்து நிர்ணயம் பண்ணி அந்த பந்தயம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுது. ரோம் என்ன ஆயிடுது, மறுபடியும் கம்பேக் பண்ணி அவங்க வந்து ஜெயிச்சிட்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் 8699, திர்மிதியில் 3193. ஸோ இதில் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோம் ஜெயிக்கிறத ரசூலாவும் ஆர்வமாக பார்த்தாங்க, விரும்பினாங்க. அப்போ இதிலேருந்து இன்னொன்று விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம சவால் சொல்கிறோம்ல, கிறிஸ்தவர்கள் இவங்க அக்கீதாவுக்கு மாற்றமானவர்கள், இவங்க வந்து கடவுளுக்கு மகன் இருக்கிறாங்கன்னு நம்புகிறாங்க, இவங்க வந்து வழிகேடான சிந்தனையை கொண்டவங்க. ஆனால் ரசூலா என்னவா பார்த்தாங்க? நெருக்கமானவங்களாக தான் பார்த்துருக்காங்க. அன்புக்குரியவங்களாகவும் ஒரு கூட்டணி வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போது ரூமுன்னு இருக்குல்ல, இந்த டைமில் இருந்த ரூம் எது? பைசாந்தியன் ரூம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ரூம் எது? பைசாந்தியன் ரூம், அதாவது கிழக்கு ரூம், ஈஸ்ட் சேர்ந்த ரூம். இந்த ரூம் இன்றைக்கி இருக்கா? அதுவும் இல்லை. இப்போ ரோமர்கள் டோட்டலாக ஆயிடுச்சுல்ல. அப்போ இன்றைக்கி 2 ரூமே இல்லை, ஈஸ்ட் ரூமும் இல்லை, வெஸ்ட் ரூமும் இல்லை. இப்போ ரோமன் எம்பையரே இல்லாத போது இன்றைக்கி இந்த ரோம் யாரை குறிக்கும்? அப்படின்னா, இன்றைக்கி நாம் ஒரு அடையாளப்படுத்துறது எதை வச்சு அடையாளப்படுத்துகிறோம்? நாட்டை வச்சு தான் அடையாளப்படுத்துகிறோம். இந்தியர்கள், அரபியர்கள், அரபு இனத்தை சார்ந்தவர்கள், இப்படி தான் நம்ம அடையாளப்படுத்துவோம். எல்லாரும் தமிழர்கள்னு அடையாளப்படுத்துவோம், இல்லைனா கருப்பர்கள், இப்படி தான் அடையாளப்படுத்துவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலலாம் எப்படின்னா மதம் தான் அடையாளம். ரோமர்கள்னால் அந்த நிலப்பரப்பு வந்து அடையாளம் கிடையாது. நிலப்பரப்பு சுருங்கும் விரியும். நிலப்பரப்பு ஒரு ஊர் கைவிட்டு போகும், இன்னொரு ஊர் கையில் மறுபடியும் எக்ஸ்டனும் ஆயிரும். அப்போ அந்த ஷேப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, இந்தியானா பங்களாதேஷ், பாகிஸ்தான்லாம் சேர்ந்து இருக்கும்போது எது இந்தியா? பாகிஸ்தானில் இருந்துட்டு நின்றுட்டு இருக்கான், லாகூரில் நின்றுட்டு நான் இந்தியாவில் நின்றுட்டுருக்கிறேங்கிறான். இன்றைக்கி நான் இந்தியாவில் நின்றுட்டுருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஷேப் மாறிடுச்சு. அப்போ அதுக்குன்ட்டு அப்போ என்ன தான் கணக்கு வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ குர்ஆன் குறிப்பிட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரை கிடையாது, அந்த நம்பிக்கை, அதைத்தான் ரூம். அந்த நம்பிக்கை சார்ந்த மக்கள், அந்த ஊர், அந்த கிறிஸ்தவ மதம், அந்த ஈஸ்டர்ன், அந்த கிழக்கு ரோமை சேர்ந்த மக்களுடைய கடவுள் கொள்கை, அது சார்ந்த ஆட்கள், இதுதான் வந்து ரூம். இப்போ இன்றைக்கி ரோம் அப்படின்னா அந்த ஊரை குறிச்சிங்கன்னா, இப்போ இன்றைக்கி நேட்டோ கையில் இருக்குது அந்த ரூமு. இன்றைக்கி ரோம் எது? கான்ஸ்டான்டினோப்பிள் எது? துருக்கி நேட்டோடைய உறுப்பினர். அப்போ இது ரூமா? இது ரூம் கிடையாது. ஆனால் நிலம் மண்ணாக பார்த்தா அதுதான் ரூமு, ஆளாக பார்த்தா வேறு ரூம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நிலப்பரப்பில் இருந்த ஆட்களுடைய நம்பிக்கை, அது நம்பிக்கை இன்றைக்கி எங்கே இருக்குது, அந்த ஆட்கள் எங்கே இருக்காங்க? ஆளுன்னு பார்த்தா அந்த ஆளுடைய நசுலும் வேறு, புரியுதா இல்லையா? அந்த ஆட்களுடைய பூர்வீகமும் வேறு. அவங்க வந்து யாஃபீஸுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள், அவங்க வேறையாக இருக்கலாம். இன்றைக்கி அந்த ரூம் வந்து ஏசியா சார்ந்தவர்கள்
இந்த நிறத்தை சார்ந்தவர்களும் அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் ரூம். குரான் சொல்லக்கூடிய ரோமர்கள் யார் வரும், அந்த டைமில் அவங்கள்ட்ட இருந்த கடவுள் நம்பிக்கை எது, அதுதான் குறிக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து ஷிஃப்டிங் எங்கே போகணும், முதல்ல ரோம் ரெண்டாக பிரித்தோம், கிழக்கு ரோம் எது மேற்கு ரோம் எதுன்னு பிரித்தோம். இப்போ அதுக்கப்புறம் ஊர்லேருந்து இப்போ என்ன போகிறோம், அந்த மதத்தை தேட போகிறோம். அப்போ அந்த மதம் சார்ந்து தேடும்போது அந்த மதம் இன்றைக்கி யார் வச்சுருக்கிறானோ அவன் தான் ரோம். நிலப்பரப்பு வச்சுருக்கிறவன் வந்து குரான் சொல்லக்கூடிய அந்த ரோம் கிடையாது. ஏன்னா அந்த ரூமுக்கு இன்னொரு முன்னறிவிப்பும் இருக்குது குரானில். அப்போ அதனால் அதையும் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த 1945க்கு அப்புறம் இந்த நிலப்பரப்புகள் சுருங்கி விரிவடைகிறது நிறுத்தப்பட்டுருச்சு. இந்த பிரிட்டன்வுட் அக்ரிமெண்ட்டாக என்னது அது வந்தது, இந்த அக்ரிமெண்ட்டு போட்டு அதுக்கப்புறம் தானே டோட்டலாக அது இது பண்ணாங்க. இனிமேல் வந்து இந்த நிலப்பரப்புகள் வந்து ஆல்ட்ரே பண்ணக்கூடாது, படையெடுப்புகளே நடத்தக்கூடாது. இன்றைக்கி ஏன் ரஷ்யா வந்து உக்ரைனை பிடிக்குது அப்படின்னோடனே உக்ரைனை கூட அது பிடிக்க முடியாது, பிடிச்சி இது ரஷ்யான்லாம் அறிவிக்க முடியாது. அங்கே ஒரு ஃபேவரான ஒரு கவர்மெண்ட்டை நிறுத்தி அவங்க தனியாக ஆட்சி பண்ணுற மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர, இது ரஷ்யாவோட மேப்னு மாற்றணும்னா கூகுள் மேப் மாறிடுமா, நீ மாற்றிக்கணும், கூகுள் மேப் வந்து காட்டாது. அது வந்து அவங்க வந்து எதுலேயுமே மாற்றிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து இது புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அடிப்படையில் இப்போ இனி நாம் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் குரான் வந்து எந்த அடிப்படையில் இவங்களை ரோமர்கள்னு குறிப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிலே வருதா வேதம் வழங்கப்பட்டவர்கள். ரசூலா ஏன் சந்தோஷப்பட்டாங்க, இவங்களும் வேதம் வழங்கப்பட்டவர்கள், நாமளும் வேதம் வழங்கப்பட்டோம். நிலத்தை வச்சா சந்தோஷப்பட்டாங்க, இவங்களுக்கு இதே மண்ணை சார்ந்தவர்கள், இவங்களும் மண்ணின் மைந்தர்கள், நாமளும் அதுக்கு பார்க்கல ரசூல்லா. இவங்களுக்கு வேதம் வழங்கப்பட்டுருச்சு, நாமளும் வேதத்தை ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி கிறிஸ்தவர்களில் யார் அந்த நம்பிக்கையில் ரசூல்லா இருக்கும்போது அவங்க என்ன நம்பிக்கையில் இருந்தாங்களோ, அன்றைக்கும் திருத்துவம் தான் அவங்களும் இருந்தாங்க. அவங்க ஒன்றும் தௌஹீத்வாதியாலாம் இருக்கல. அந்த திருத்துவம் என்ன லெவலு, அதை விட மோசமாக இன்றைக்கி டவுன்கிரேட் ஆகிருக்கு கிறிஸ்தவம். அதுதான் பிரச்சனை. இப்போது கிறிஸ்தவம் அங்கிருந்தும் இன்னும் டவுன்கிரேட் ஆகிருக்கு. அப்போ அந்த ஓரளவுக்கு இருந்துச்சுல கிறிஸ்தவம், அந்த கிறிஸ்தவம் வந்து ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரபுளான கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி குரான் பேசுது. இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கைகள் வந்து ரெண்டாக இருந்திருக்கு. ரோம் ரெண்டாக பிரிஞ்சிருந்தது இல்லை, கிழக்கு ரோமு தனி மேற்கு ரோம் தனி. அதே மாதிரி இவங்க கொஞ்சம் காலகட்டம் ஆக ஆக கிழக்கு ரோமுடைய நம்பிக்கையும் வேறையாக போயிருக்கு, மேற்கு ரோமுடைய நம்பிக்கையும் வேறையாக போயிருக்கு. மேற்கு ரோமுடைய தலைமையகமாக எது இருந்திருக்கு, வாட்டிகன் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு அங்கே ஒரு தனி மர்க்கஸாக இருந்து அங்கே ஒரு மதரசா, அவங்களுக்கு ஒரு சிலபஸ். கிழக்கு ரோமுடைய மதரசா தனி, இவங்களுடைய சிலபஸும் தனி. அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் எது, கான்ஸ்டான்டினோப்பிள். இன்றைக்கி இந்த பள்ளிவாசலாம் மாற்றினாங்களா, ஹாஜியா சோஃபியா, அந்த அதுதான் வந்து அவங்களுடைய தலைமையகமாக இருந்திருக்கு. அவங்களுடைய அகீதாவும் தனி. அந்த அகீதாவில் வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏரியஸுங்கிறவர் சொன்னார்ல, இந்த ஏரியஸுங்கிற ஒருத்தர் வந்து அவர் ஒரு அகீதா வந்து வச்சுருந்துருக்கார். அதுதான் பாப்புலர், குகைவாசிகள் உட்பட எல்லாருமே அந்த அகீதாவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான். என்ன அப்படின்னா, இயேசு என்பவர் இறை தூதர் தான், இயேசு என்பவர் இறை தூதர் தான், அவர் வந்து இறைவனுக்கு மகன் கிடையாது. இதுதான் விசுவாச அறிக்கையாக இருந்திருக்கு. அவர் வந்து சாதாரண மனிதர் தான் அப்படிங்கிறது. இதில் நிறைய உலமாக்கள் அவருக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோமுடைய அந்த பழைய கடவுள் கோட்பாடு இருக்குல்ல, அது என்னென்னா பல தெய்வ கொள்கை, அது இல்லாமல் ஆபாசம் நிறைந்தது, அருவருக்கத்தக்க ஒரு கொள்கை. அந்த கொள்கையோடு இவங்க என்ன பண்ணுறாங்க, கடவுள் மனிதனோட புணர்ந்தான், மனிதன் கடவுளோடு புணர்ந்தான், இப்படி ஆல்ரெடி அவங்களுடைய அந்த கல்ச்சர் இருந்ததுனால, இந்த அவதாரம் இதெல்லாம் இருக்குல்ல, அப்போ அது மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய மக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கிறிஸ்தவத்தையும் ஆல்ட்ரு பண்ணுறாங்க. அப்போ ஆல்ட்ரு பண்ணும்போது கவுன்சில் ஆஃப் நீசியான்னு சொல்லிட்டு இங்கே அது வந்து துருக்கியில் வச்சு அந்த கவுன்சில் ஆஃப் நீசியான்னு கூப்பிட்டு அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மசூரா பண்ணி ஃபைனல் பண்ணுறாங்க. அதில் வந்து பைபிள் எது, அது வரைக்கும் பைபிள் புக்காக வந்து வெளியிடப்படலை. 300 வருஷமாச்சு, பைபிளுங்கிற ஒரு புக்கே கிடையாது, அஃபீஷியலாக அத்தன்டிக்காக ஒரு புக்கே கிடையாது. அந்த 300 வருஷம் கழித்து தான் புக்கை வந்து ஃபைனல் பண்ணுறாங்க. அந்த டைமில் அக்கீதா எது முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் பாதிரியார்களின் அதிகாரம், இது எல்லாமே உட்காந்து அங்கே கவுன்சில் ஆஃப் நீசியாவில் மசூரா வைக்கிறாங்க. அப்போ மசூரா கொடுக்கும்போது 2 கருத்து வரும்ல, ஒரு டீம் ஒரு கருத்து சொல்லும், இன்னொரு டீம் இன்னொரு கருத்து சொல்லும்ல. அப்படி வரும்போது 2 பல கருத்துக்கள் வருது. அதில் பெரிய பிளவு, அதாவது ஒரு டீமாக